வணக்கம். இன்றைக்கி இந்த மாதிரி நான் கொண்டை வேணி எப்படி கட்டுறதுன்றத காட்ட போகிறேன். எப்பயுமே நான் குரோஷே தான் செய்வேன். இன்றைக்கி ஒரு மாறுதலாக இந்த கொண்டை வேணி எப்படி கட்டுறதுன்றதை நான் காட்ட போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மாதிரி கம்பி தேவை. இது 18 mmோட. அப்புறம் இந்த பூ கொத்துங்க. இது ஆர்டிஃபிஷியல் பூ, ரோஜா பூ, அது பட்டன் ரோஸ் மாதிரி. அப்புறம் இந்த கொத்து, இது ஒரு கொத்தும் வாங்கி நான் இது இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துட்டேன். ரோஜாவையும் அந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துட்டேன். ஓகேவா? இந்த பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வெட்டி எடுத்துட்டேன். இதை வச்சு தான் நம்ம கட்ட போகிறோம். ஓகே, இதுக்கு நம்மளுக்கு தேவையான இன்னும் பச்சை நூல். ஏன் பச்சை நூல் எடுத்துருக்கோன்னா, இந்த இடம் பச்சையாக நம்ம அந்த இலையோட இதோடு சேர்த்து கட்டும்போது காம்போட அந்த பச்சை கலர் அவ்வளோ இதாக தெரியாது. ஓகே, இந்த பக்கம் இந்த கம்பியை இந்த மாதிரி மடக்கி விட்டீங்க. அதுக்கு ப்ளையரை வச்சு ஒரு பகுதியே ரெண்டு பகுதியும் மடக்கணும். ஏன்னா இங்கே நம்ம இங்கே கொஞ்சம் நூல் கட்டி விட்டுக்கிட்டோமா மொத்தமாக. இந்த நூலை அந்த கொண்டையில் இப்படி வச்சு அந்த நூலை வச்சு கட்டி விட்டுக்கலாம் இப்படி. ஓகேவா? அப்படி இல்லை, நீங்கள் கிளிப் வச்சு கூட நீங்கள் கிளிப் இதோடு வச்சு கிளிப்பை வச்சு குத்திக்கலாம். ஓகே, இது எப்படி செய்கிறதுன்றதை இப்போ காட்டுறேன். ஓகே, வெட்டி வச்சுட்டேன் நான். இதை பாருங்கள், இதெல்லாம் சின்னதாக வச்சுட்டேன். இந்த முனையில் இப்படி மடக்கி விட்டுட்டேன் கம்பியை. ஓகே, இப்போ இந்த பூவை வச்சு நம்ம முதல்ல எப்படி பூ எப்படி நார்மலாக நம்ம மல்லிகைப்பூ கட்டுவோமோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கிங்க. ஒரு சுற்றுனா போதும். சில சமயம் நான் கொஞ்சம் இறுகி இருக்கட்டுமேனு சுற்றுவேன். ரெண்டு சுற்று கூட சுற்றிக்குவேன் இப்படி. ஏன்னா எப்பயுமே மல்லிகைப்பூவை நான் கட்டும்போது 2 இதாக கட்டிக்குவேன். ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கட்டுமேனு. இப்போ அடுத்தது நான் 2 கொத்தாக வச்சு கட்டிட்டு வர போகிறேன். ஓகே, இப்போ ஒரு சுற்று 2 சுற்று வந்துடுச்சா? அடுத்தது இப்போ இந்த பூ ஒரு சுற்று 2 சுற்று. அடுத்தது நான் 2 இது சுற்ற போகிறேன், அந்த இலது. ஓகே, அப்புறம் ரோஜா. இப்படியே நம்ம சுற்றிக்கிட்டு வரும்போது அது கீழே அப்படியே போய் இறங்கி போயிடும். ஆனால் கம்பியோடு சேர்த்தாப்புல சுற்றிக்கிட்டு வர வேண்டியது தான். அப்புறமா எடுத்து விட்டுக்குங்க எல்லாத்தையும். நல்லா இறுகி சுற்றுங்க, அப்போ தான் கழுண்டு வராது பூவு. ஓகே, இப்படியே சுற்றி வந்துட வேண்டியது தான். நல்லா இறுக்கி இழுத்து விட்டுக்குங்க. இந்த சுற்றும் போது நீங்கள் அது நல்லா இறுக்கமாக இருக்கணும். இதே இயற்கை பூனா கழுண்டு வந்துடும். இந்த மாதிரி இலையும் இந்த கம்பியோடு சேர்த்து சுற்றி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்படி தொடர்ந்து சுற்றி வர வேண்டியது தான். ஓகேவா? ஓகே, பாருங்கள், சுற்றி வந்துட்டேன். யாருக்காரும் முடிஞ்சிருச்சு. இந்த கடைசி பாகத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி பாகத்தில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இன்னொரு வாட்டி பூ சுற்றிட்டு ஓகே சுற்றிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம அந்த நாட் போட்டுக்க போகிறோம். மல்லிகைப்பூ எப்படி கட்டி நாட் போடுவோம் அது மாதிரி இதுக்குள்ளார நுழைச்சி இப்படி போட்டு நீங்கள் ஒரு வாட்டி கூட போட்டுக்கலாம், 2 வாட்டி போட்டுக்கலாம். இதே நீங்கள் இயற்கையான பூவை கட்டுறீங்கன்னா நீங்கள் இந்த நூல் எடுக்கிறீங்கள, அது 2-3 ஸ்ட்ரென்த்தாக எடுக்கலாம். ஸ்ட்ரென்த் அப்படின்னா இப்போ இது ஒத்தையாக இருக்குல்ல, அது மாதிரி 2-3 பாருங்க கட்டியாச்சு. பூ எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. ஓகேவா? இது ஆர்டிஃபிஷியல் பூ செஞ்சுருக்கோம். இயற்கையான பட்டன் ரோஸ் வாங்கி அந்த இலையை வாங்கி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன தேவைங்களுக்கு கூட கொண்டையில் நம்ம ரோஸ் வச்சுட்டு போகணுன்னு ஆசை இருப்போம். இந்த மாதிரி அழகாக கட்டி
கொண்டாக்கு மேலே வச்சுட்டு போனோமா அப்பாவுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த நூலை வெட்டிடுங்க. இந்த கம்பி நீட்டமாக இருக்குல்ல, இந்த கம்பி வந்து ஒன்று கிளிப் கொடுக்கறதுக்கு நீங்கள் வெட்டிட்டு இந்த இடத்துல வளைச்சி விட்ருங்க. இந்த அளவுக்கு இருக்குன்னு இல்லை, நீங்கள் கடைசி வரைக்கும் வரணுன்னா இது வரைக்கும் வாங்க. இதுதான் கச்சிதமான ஒரு சைஸாக இருக்கும் எப்பயுமே. ஓகே, இது இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.